16 வசனங்களையும் சகரியா 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களையும் எடுத்துள் வாசிக்கும்படி உங்கள் அன்பாய் நான் கேட்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, நான் பூச்சி, பேனி, எறும்பு, கரும்புலாம் சொல்றவங்க எல்லாம் கவனிங்க, உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, அற்பமா எண்ணப்பட்ட நபரே, உங்களையே நீங்க அற்பமா நினைச்சிட்டு இருக்கிறவங்களே, உங்களை பார்த்து சொல்கிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே. ஏமா ஹால்ஸ் வேணுமா? தொண்டை கரகரத்து போச்சா? கிச்சு கிச்சு மூட்டுதா? வாசி. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. என்ன பாஸ்டர் 5000 பேர் இருக்காங்க, பெருசா அழட்டிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டா, கர்த்தர் இங்க பெரிய கூட்டத்தை பார்த்து பேசல, சிறு கூட்டத்தை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே. ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் சொல்றார் பயப்படாதே. ஏன்னா நமக்கு முதல்ல வர்றதே பயம்தான். நான் ரொம்ப பயந்தாங்கோழி. என்னங்க, பயங்கரமா தைரியமா பேசுவேன், ஆனா மனசுக்குள்ள பயங்கரமா பயப்படுவேன். இதுதான் நான். ஆனா இந்த பயந்தாங்கொழியை தான் கர்த்தர் பார்த்து சொல்றார், பயப்படாதே. ஏன் பூச்சியே பயப்படாதே. எல்லாரும் உன்னை பூச்சின்னு விளையாடுறாங்களா, பூச்சின்னு நிந்திக்கிறாங்களா, அற்பமா நினைக்கிறாங்களா? பயப்படாதே பூச்சியே. ஏ பூச்சியே, யாக்கோபு பூச்சியே, சுஜில் பால் பூச்சியே, அல்லேலூயா, டெரிக் பூச்சியே, ரூபன் பூச்சியே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பேர் சொல்லல பாஸ்டர்னா விடிஞ்சு போயிடும், பிரசங்கம் பண்ண முடியாது. அதனால உங்க எல்லாரும் சபையாகிய பூச்சியே, நீ பயப்படாதேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஏன் பயப்படாதுன்னு சொல்றேன்னா, இப்ப ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். வேற யாரும் அல்ல, போலீஸ் பந்தோபஸ்து அல்ல, இல்ல அரசாங்கம் அல்ல, இல்ல அதிகார மையங்கள் அல்ல, பணம் அல்ல, பொருள் அல்ல, அம்மா அப்பா அல்ல, சொந்த பந்தம் அல்ல. கர்த்தர் சொல்கிறார், நானே உனக்கு துணை நிற்கிறேன். நான் இதுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறேன், கன்ஃபர்மேஷன் வித் கண்டினியூஸ் சப்போர்ட் என்று பெயர் வைக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உறுதிப்படுத்தி உறுதுணையா இருக்கிறார். அல்லேலூயா. உறுதுணையா இருக்கிறதை குறித்து ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். என்னங்க சொன்னேன்? உறுதுணையா இருப்பேன் என்று ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். என்ன சொன்ன? கன்ஃபர்மேஷன் வித் கண்டினியூஸ் சப்போர்ட். அல்லேலூயா. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5-9 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு என்ன ஆண்டுனா இயர் ஆஃப் எஸ்தர் என்று கர்த்தர் எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இயர் ஆஃப் எஸ்தர், இது எஸ்தரின் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு காணப்படும். 2ஆம் அதிகாரம் 5-9 வசனத்துல வாசிக்கும் போது 9ஆம் வசனம் சொல்கிறது, எப்படி நான் உனக்கு துணை செய்கிறேன் என்றால், ஏகாயின் கண்களிலே தயவு கிடைத்தது. மொர்தெகாயை விட்டு பிரித்து அரசாங்கத்துக்குள்ளே எடுத்துக்கொண்டு போறாங்க. ராஜாவுக்கு மனைவியாக்குவதற்காக 1 வருஷம் ப்ராசஸ்க்கு கொண்டு போறாங்க. அந்த 1 வருஷம் ப்ராசஸை நல்ல ராஜாத்தியா மாற்றுவதற்கான ப்ராசஸ்க்கு யார் தலைவனா இருக்கிறார் என்றால், ஏகாயின் என்கிற ஒரு நபர் அங்கே தலைவனா இருக்கிறார். அந்த தலைவனுடைய கண்களிலே அத்தனை பெண்கள் தேசத்திலிருந்து வந்தாலும் இந்த எஸ்தருக்கு கண்களிலே தயவு கிடைக்க கர்த்தர் உறுதுணையாயிருந்து உதவி செய்கிறவராயிருந்தார். அல்லேலூயா. இரண்டாவதாக எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, எஸ்தருக்கோ தன்னை காண்கிற எல்லார் கண்களிலேயும் தயை கிடைத்தது. சில பேருக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்காது போகும் இல்லையா? வெறுத்து ஒதுக்குவார்கள். என்ன கண்டா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, என் முகராசி அப்படி. சிலர் நமக்கு சில நேரத்தில் சிலரை பார்த்தாலே நமக்கு பிடிக்காத மாதிரி மூஞ்சோம். அப்படின்னு இந்த மூஞ்சி யாருக்குமே என்ன செய்யாது, பிடிக்காது. யாருக்குமே பிடிக்காது. நெத்தியை சுழிச்சிட்டு இருந்தா நான் என்னதான் சொல்றேன், நான் உங்களை சொல்றேன் நினைச்சுக்காதீங்க. நான் அந்த மாதிரியான ஒரு ஆளாக நான் இருந்தேன். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், எல்லார் கண்களிலையும் எல்லாருக்கும் பிரியமான ஒரு ஆளாக, எல்லாருக்கும் இரக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆளாக கர்த்தர் உன்னை மாற்றுவேன் என்று, அவருடைய உள்ளத்துல உனக்காக பேசுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நான் உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லுகிறது, ராஜா எஸ்தர் மேலே அன்பு வைத்தான். ராஜாவுடைய அன்பே கிடைக்கிற மாதிரி கர்த்தர் செய்தார். எனக்கு அன்பே கிடைக்கலன்னு சொல்லி வம்பு பண்றவங்களே, அன்பே கிடைக்கலன்னு பாட்டு எழுதுறவங்களே, என்னை யார் தான் நேசிக்கிறாங்க வீட்டுல டயலாக் கொட்டுட்டு சிவாஜி கணேசனை போல, சரோஜா தேவியை போல எல்லாம் பயங்கரமா டான்ஸ் ஆடி நடிக்கிறவர்களே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இனிமேல் என்னை யாரும் நேசிக்கவில்லை என்று சொல்ல முடியாது, ராஜாவே உங்களை நேசிக்கிறாராம். அல்லேலூயா. அந்த இரண்டாவது காரியத்தில் அது 2:17 அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. அரசாங்கத்திலிருந்து நமக்கு பட்சம் தயவும் கிடைக்கிறது. எவ்வளவு காயங்கள் வெளியிலே பட்டிருந்தாலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே அன்பை கொடுக்கிறார். ஹைலைட்டா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அமைச்சர் எனக்கு கேக் ஊட்டினார். அது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டா இருந்தது. உடனே என்னை விமர்சனம் செய்த, என்னை மட்டம் தட்டின சொந்தக்காரர்கள், சின்ன வயசுல மட்டம் தட்டுங்க, உடனே ஐயோ பிரைஸ் தி லார்ட், ஓ காட், பிரைஸ் காட் அப்படின்னு பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் காட் எல்லாம் போறாங்க, குளோரிஃபைங் காட்ங்கறாங்க. அமைச்சர் கேக் ஊட்டுறதுக்காக பெருமை, ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்பது பெருமை. அல்லேலூயா.
கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்ட ஸ்திரீயாக்கினார். அடிமை வாழ்விலிருந்து ஆளுகை செய்யும் ஆனந்த வாழ்வுக்குள்ளாக ஆண்டவர் அவரை கொண்டு செல்ல ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. இவ்வளவு நாட்களா நீங்க ஒரு ஸ்லேவ்ல இருந்திருக்கலாம், அடிமையா இருந்திருக்கலாம், வேலைக்காரனா இருந்திருக்கலாம், சிறுமைப்பட்டவனா இருந்திருக்கலாம், ஸ்லம் ஏரியால இருந்திருக்கலாம். கச்சடா மக்கள் மத்தியில, ஐயோ அது சொல்ற வார்த்தை தப்புன்னு நினைச்சு கொள்ளாதீங்க, தவறான துன்மார்க்கமான மக்களுக்கு மத்தியில வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் நீங்க இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அங்கே இருந்து எகிப்திலிருந்து வேறுபடுத்தது போல உங்களை துன்மார்க்கமான ஜனங்கள் மத்தியிலிருந்து பிரித்து எடுத்து உங்களை கேவலப்படுத்துகிற, உங்களை காலில் போட்டு மிதிக்கிற மக்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து உங்களை வைரமாக, தங்கமாக, மோதிரமாக, முத்திரை மோதிரமாக, அல்லேலூயா சொல்லுதுங்களான்னு திட்டினாதான் உங்களுக்கு ரோசம் வருதா? நியூ இயர்ல உங்களை திட்டக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆனந்த வாழ்க்கையிலே அடிமை வாழ்விலிருந்து கர்த்தர் உங்களை கொண்டு செல்ல உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நான் அடிமையா இருக்கிறேன், நான் வேலைக்காரன் இருக்கிறேன், அந்நிய தேசத்துல நான் அடிமையா இருக்கிறேன்னு யோசிப்பு சொன்னா, ஆனா அந்நிய தேசத்துல தான் அவனை கர்த்தர் அதிபதியாக வைக்க முடியாது. கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். இரண்டாவதாக ஏசாயா 41 அதிகாரம் 15 வசனத்துல நம்ம படிக்கும்போது அங்கே சொல்கிறார், இதோ நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நல்ல கரங்களை வைத்தாலே சொல்லுவோம். ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை என்னதுன்னா, டிரான்ஸ்ஃபார்மேஷன், there is no deformation. அல்லேலூயா. எங்கேயோ யாருடைய பிரசங்கத்தையோ காப்பி அடிச்சிட்டான் போல இருக்கு. இது அடுக்குமொழியில் இங்கிலீஷ்ல பேசுறானா, எனக்கு இங்கிலீஷ் பேச வராது, ஆனா அடுக்குமொழி மட்டும் சரளமா வரும். அர்த்தம் தெரியுதோ இல்லையோ வந்துடும். அதுக்கப்புறம் நான் அர்த்தத்தை பார்த்தேன்னா அது சரியா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கிறார். நான் இங்கிலீஷ்லாம் கற்கல. டிரான்ஸ்ஃபார்மேஷன், there is no deformation. டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்றால் கர்த்தர் உங்களை மறுரூபமாக்குகிறார். மேம்படுத்தக்கூடிய ஒரு உருவத்துக்குள்ளே, மேம்படுத்தப்பட்ட நிலைக்குள்ளே கர்த்தர் உங்களை உருமாற்றுகிறார். ஆனால் உங்களை உருக்குலைக்கிறவராக அவர் இல்லை. உங்களை உருக்குலைக்காமல் உங்களை உருமாற்றி உருவாக்குகிறார். முதல்ல என்ன சொன்னேன்? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எப்படி உறுதிப்படுத்துகிறார்? உனக்கு உதவி செய்கிறேன் என்று. இரண்டாவது ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறார்? உருக்குலைக்காமல் உருமாற்றி உருவாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தமிழ்லையும் ஒரே ரைமிங்கா இருக்கும், இங்கிலீஷ்லையும் ஒரே ரைமிங்கா இருக்கும். ஏன்னா எனக்கு தமிழ் நல்லா வரும், அதனால அடுக்கு மொழியில சொல்றேன். உருக்குலைக்காமல் உங்களை உருமாற்றுகிறவர். எஸ்தர் 2 அதிகாரம் 7 வசனம் சொல்கிறது, எஸ்தர் தாய் தகப்பன் இல்லாத இழந்த ஒரு அனாதையாய் இருந்தார். இழந்த ஒரு அனாதை மட்டுமல்ல, அவர் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்ட ஒரு அடிமையாக வந்தார். அங்கே அவனுடைய சித்தப்பா மொர்தெகாய் அவனை தத்தெடுத்து ஒரு தகப்பனாக அவனை வளர்க்கிறார். தாய் தகப்பன் இழந்த ஒரு அனாதை. இவளை கர்த்தர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுகிறார். இவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி மேம்படுத்துகிறார். எப்படி? எஸ்தர் 2 அதிகாரம் 17 வசனத்திலே வாசிக்கிறோம், சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். முதல்ல அப்பா அம்மா உறவுகள் அன்பு இல்லாம ஒரு உறவினுடைய அன்புக்குள்ள மட்டும்தான் அவள் இருந்தால், இப்ப அங்கே இருந்து மேம்படுத்தி ஒரு தேசத்தின் ராஜா அவள் மேல அன்பு வைக்கக்கூடிய ஒரு பெரிய உயர்ந்த நிலையில புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள ஒரு இயந்திரமாக மாற்றி எந்த மலையையும் எந்த எதிரியும் நொறுக்கக்கூடிய ஒரு வல்லமையான பவர்ஃபுல்லான போஸ்டிங்ல கர்த்தர் அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கை தரத்தையும் இவனமாக உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அங்கே தயமும் பட்சமும் கிடைத்தது. அது மாத்திரமல்ல, வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயானார். மேட்டுமையான ஜனங்கள் இருக்க வேண்டிய இடத்திலிருந்து அவரை தள்ளிவிட்டு தாழ்மையிலிருந்து வந்த உன்னை அந்த சிங்காசனத்தில் உட்கார வைத்து உன் தலையில கிரீடத்தை சுட்டி உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர். எப்படி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆக்குகிறார்? எஸ்தர் 2 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, ஒரு ஆண்டு முழுவதும் அவளை மறுரூபப்படுத்துகிற ஒரு வேலை. 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலே அவளை சுத்திகரிக்கப்படுகிறார். வெள்ளை போலம் என்பது மருந்து காரியத்தை குறிக்கிறதா இருக்கிறது. 6 மாதம் சுகந்த தைலம் என்பது அது எதை குறிக்கிறது என்றால் மேன்மையாக்கப்படுகிற நம்முடைய தரத்தை உயர்த்துகிற அனுபவத்தை குறிக்கிறது. நம்ம இடத்துல இந்த நாற்றம் வராது. நம்முடைய வியர்வை நாற்றம், உமிழ்நீர் நாற்றம், நம்ம உடம்புல சுரக்கிற எல்லா சுரப்புகளும் நாற்றம் படுத்தது. ஆனா ராஜா கிட்ட வரணும்னா நாத்தத்தோட வரக்கூடாது, அழுக்கோட வரக்கூடாது, அடுப்பிடலில் கிடந்தவளா வரக்கூடாது, பரட்ட தலையா வரக்கூடாது, ஊழக்கண்ணா வரக்கூடாது, ஊழையா நொண்டியா வரக்கூடாது. ஏற்கனவே
அழகுள்ளவர்களையும் சிறந்தவர்களையும் தான் அரண்மனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அவர்களையும் ஒரு ஆண்டு முழுவதும் 6 மாதம் நல்ல வெள்ளை போலத்தினாலே அவங்க வியாதி இல்லாதபடி அவர்கள் சுகமாக்கப்பட்டு சுஸ்தமாக்கப்பட்டு சொறி சிறங்கு புண்ணு எது இருந்தாலும் பொடுகு பேணி ஈறு எது இருந்தாலும் அது சுத்தமாக்கப்படுகிறாங்க. அடுத்த 6 மாதம் அவருடைய தரத்தை மேம்படுத்துகிறார்கள். ராஜாவை நெருங்குற அளவிற்கு, ராஜா பிரியப்படுகிற அளவுக்கு, ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அளவுக்கு, ராஜா கூட உறவாடுகிற அளவுக்கு தரம் உயர்த்தப்படுகிறார்கள். இதுதான் டிரான்ஸ்ஃபார்மேஷன். கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய ஆவியான உதவி கொண்டு சொல்கிறேன், உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார். உங்கே ஐஏஎஸ்களை கர்த்தர் எழும்ப பண்ணுவார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுகளை எழும்ப பண்ணுவார், ஐபிஎஸ் ஆபீசர்களை எழும்ப பண்ணுவார், போலீஸ் சூப்பரண்டா இருப்பவர்களை எழும்ப பண்ண போகிறார், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்கள் எழும்ப போகிறார்கள், நீதிபதிகள் வக்கீல்கள் எழும்ப போகிறார்கள், பிரபலமானவர்கள் எழும்ப போகிறார்கள், அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எழும்புவார்கள். கிறிஸ்தவ சமுதாயத்தில் நம்முடைய சபையிலிருந்து அநேக திருச்சபையிலிருந்து கர்த்தர் உயர்ந்த மக்களை எழுப்பி அந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து மேம்பட்ட நிலைமைக்கு கொண்டு வந்து அவளை உயர்த்தி வைக்க போகிறார். அல்லேலூயா. இங்க கூட நீங்கள் ஆசைப்படுவீர்களானால் நன்றாக ஆசைப்படுங்கள். அவர் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஐஏஎஸ் ஆவது பாவம் அல்ல. நீங்க தாசில்தாருக்கும் வியோக்கும் ட்ரை பண்ணாதீங்க. நீங்க நேர ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா மாறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை. அவருடைய கரத்தின் வல்லமையின்படி அவரிடத்தில் கேட்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஜோடிக்கப்பட்டு 1 வருடமாக அந்த 12 மாதமாக அவளை உருவாக்குறார். நான் கேட்கிறேன், இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் டிசம்பர் மாதம் வரைக்கும் தேவன் உங்களை உருவாக்குவதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீர்களா? ஆமென். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரை 12 மாதங்கள், 6 மாதம் ஒரு சுத்திகரிப்பு, 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலே மேம்படுத்தப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு, ராஜாவுக்கு நிகராக வாழக்கூடிய சுத்திகரிப்பு. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பரிசுத்தப்படுகிறீர்களோ அவளுக்கு அவ்வளவு தேவன் உங்களை உபயோகப்படுத்துவார். எஸ்தருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதற்காக செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த 1 வருட ப்ராசஸ்ல செஞ்ச காரியம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் காவல் பண்ணப்பட வேண்டும். அல்லேலூயா. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அங்க வாசிக்கிறோம், காவல் மாடம் என்று அங்கே அழைக்கப்படுகிறது. அந்த காவல் மாடத்திலே அவள் காவல் காக்கப்பட்டாள், பத்திரமாக காக்கப்பட்டாள். அந்நீர் போக முடியாது, வேற எந்த மனிதனும் அவளை தொட முடியாது, வேற எந்த ஆணும் அவளை சீண்ட முடியாது, வேற எந்த ஆணுடைய அன்பும் அவளுக்குள்ளே போக முடியாது. அவள் ராஜாவுக்காகவே உருவாக்கப்படுகிறார். நீங்களும் மணவாளனாக இயேசுவுக்காக நீங்கள் ஆயத்தமாக்கப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த 2026ஆம் ஆண்டுல மகிமையுள்ள காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டுமானால் நீங்கள் காவல் பண்ணப்பட வேண்டும். எதுக்குள்ளே காவல் பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்குள் காவல் பண்ணப்பட வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று அறியீர்களா என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வனமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். 2வது வாசிக்கிறோம், ஏகாயின் வசத்திலே அவள் ஒப்புவிக்கப்பட்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏகாய் என்றால் ஸ்பிரிங்க்லர் என்று அர்த்தம். ஸ்பிரிங்க்லர் என்றால் தெளிக்கிற, பயிர்கள் மேலே தண்ணீர் தெளிக்கிற அந்த பைப்பு பார்த்தீங்கன்னா இந்த வயல்வெளிகளில் குன்னூர் ஊட்டி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அதை தண்ணி அப்படியே ஸ்ப்ரே பண்ணும், ஸ்பிரிங்கிள். ஏகா என்றால் ஸ்பிரிங்கிள் அர்த்தம். இது எதை குறிக்கிறது என்றால் சங்கீதம் 72:6 நீங்கள் வாசிங்கள். சங்கீதம் 72:6 வேகமாக வாசிங்கள். சங்கீதம் 72:6, புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும் அவர் இறங்குவார். யார் இறங்குவார்? இறங்குவார் என்றால் யார் இறங்குவார்னா பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அந்த 120 பேர் கூடியிருந்த இடத்துல ஆவியானவர் அவர் மேலே பனித்துறலை போல இறங்கினார். அக்கினிமயமான நாவுகள் காணப்பட்டது. அந்நிய பாஷை பேசினார்கள். இப்பொழுது ஒவ்வொருவரும் வேற ரூபமாக மாறினார்கள். டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆக்கப்பட்டார்கள். பயந்தாங்கொலிகள் தைரியசாலிகளாய் மாறினார்கள். பேதைகள் ஞானிகளாய் மாறினார்கள். சந்தேகப்படுகிறவர்கள் விசுவாசத்திலே பலவான்களாக மாறினார்கள். ஒரு ராஜ்யத்தையும் சாம்ராஜ்யத்தையும் ரோம அரசாங்கத்தை எதிர்த்து நின்று அவர்கள் கர்த்தருக்காக சாட்சி பகர்களாய் மாறினார்கள். இன்றைக்கு ஆவியானவர் உன்மேல் இறங்கி இவனமாக உன்னை டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அதே இதுல 3வது காரியம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எதை குறிக்கிறது என்று சொன்னார். அங்கே வாசிக்கிற ஏகாயின் வசத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டால் ஏகாயின் கண்களிலே அவளுக்கு தயை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை எப்படி நடத்துகிறார் என்றால் ஊழியக்காரன் மூலியமாக நடத்துகிறார். பரிசுத்த ஆவிக்கு நீங்கள் பிரியமான மக்களாக காணப்படுவது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியால் வழி நடத்தப்படும் ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படுதலுள்ள மக்களாக, பிரியமான மக்களாக, நீங்கள் ஆவிக்குரிய சாட்சி பெற்ற மக்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. இங்க தான் கொஞ்சம் இடிக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஊழியக்காரனோடு உங்கள் உறவுகள் சரியா இருக்க வேண்டும். உங்கள் வார்த்தைகளிலே கவனமா இருக்க வேண்டும். அவனை புரிந்து கொள்வதிலே மிக சரியா இருக்க. என் நாடுகளை நான் அறிந்திருக்கிறேன்.
என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் லாபானின் ஆடுகளா இருக்கக்கூடாது. பலவீனமானவைகள், நொண்டியானவைகள், ஒன்றுக்கு உதவாத ஆடுகள், பலவீனமானது லாபான சிந்ததி, பலத்தவைகள் யாக்கோபின் இடத்துல வந்துச்சு. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமானால் யாக்கோபின் ஆடுகளாக, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஏமாற்றுகிறவனுடைய பிள்ளைகளாக அல்ல, லாபானின் பிள்ளைகளாக அல்ல, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு யாக்கோபின் பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் அங்கே வாசிக்கிறோம் எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் என்பது எதை குறிக்கிறது என்றால், அங்கே 7 தாதிகளை அவர்களுக்கு நியமிக்கிறார். 7 தாதிகளை, மூன்றாவதாக 7 தாதிகளை நியமிக்கிறார். அந்த 7 தாதி என்பது ஒன்று கர்த்தருடைய ஆவியானவருடைய 7 ஆவிகளை குறிக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 5 வகை ஊழியம். எபேசியர் 4:13 அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் என்கிற 5 வகை ஊழியத்தை முதலாவது குறிக்கிறது. அப்ப 5 ஊழியம் அங்க வந்துருது, 5 தாதி. அடுத்ததாக எபிரேயர் 1:14 பிரகாரம் ரட்சிப்பை சுதந்திரிக்க போவர்களுக்கு பணிவிடை செய்கிற தேவதூதர்களை குறிக்கிறது. 6 தாதி வந்திருக்கிறது. ஏழாவதாக யாக்கோபு 4:5 பிரகாரம் பரிசுத்த ஆவியானவர் தாதியாக இருக்கிறார். அவர் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக நமக்குள்ள இருக்கிறார். 2 கொரிந்தியர் 11:1-2-3 படி புத்தியுள்ள கன்னிகையாக கிறிஸ்து ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக உங்களை நான் ஒப்புக் கொடுக்க நியமித்திருக்கிறபடியா உங்களுக்கான தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். இங்கே பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக ஊழியன் சபையின் மேல வைராக்கியம் கொண்டு காவல் காக்கிறவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப 7 வகையாக தாதிகளை கொடுத்து காவல் பண்ணப்படுகிற சபையாராக, மனவாட்டியாக நீங்கள் காணப்பட்டிருந்தால் அங்கே வாசிக்கிறோம், ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மாடத்திலே சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தார். கர்த்தர் சொல்கிறார், உன்னை கற்ற தாதிகளை கர்த்தர் தருவார், ஆவிக்குரிய நண்பர்களை கர்த்தர் தருவார், கர்த்தரால் சிறப்பான நிலையை நீ அடைவாய், நீ எனக்கு தயவு செய்யும் போது நீதிமான்களை நீ சூழ்ந்து கொள்வார் என்று வேதம் சொல்கிற வார்த்தையின்படியாக கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்யும் போது உங்களை ஆதரிக்கிற மக்கள் உங்களை சூழ்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அப்ப முதல்ல என்ன சொன்னேன்? கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார், உறுதுணையா இருக்கிறார். கன்ஃபர்மேஷன் வித் கண்டினியூஸ் சப்போர்ட். இரண்டாவது சொன்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன், தேர் இஸ் நோ டிஃபார்மேஷன். ஆண்டவர் சொல்கிறார், உருக்குலைக்காமல் உங்களை உருமாற்றுகிறார். மூன்றாவது காரியமாக ஏசாயா 41ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், டிஃபார்மேஷன் யுவர் எனிமீஸ். கர்த்தர் உன்னை சத்துருவை உடைத்து போடும்படி கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்துவார். யூ ஆர் கோயிங் டு மேக் தெம் டிஃபார்ம்டு என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். உன் சத்துருக்களை நீ உடைத்து சிதறடிப்பாய், உன் சத்துருக்களை நீ உருக்குலைத்து போடுவாய். அதான் 41:15 சொல்கிறது, நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கொப்பாக்குவாய், காற்று அவர்களை பறக்கடிக்கும். இந்த அம்மையெல்லாம் பத்தாது, இது அரை தூக்கத்தில் சொல்ற மாதிரி இருக்கு. நல்லா முழிச்சவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்பதான் முழிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நல்லா ஒரு நேரம் அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், கர்த்தராலே நான் பேசுகிறேன், ஆவியானவராலே பேசுகிறேன். டிஃபார்மேஷன் யுவர் எனிமீஸ். யூ ஆர் கோயிங் டு டிஃபார்மேஷன் யுவர் எனிமீஸ். உன் எதிரிகளை நீ உடைத்து போட போகிறாய், சிதறடித்து போட போகிறாய், உருக்குலைத்து போட போகிறாய். பாதாளத்தின் வல்லமைகளை உருக்குலைத்து போடுவாய். இயேசுவின் நாமத்தினால் எந்த அந்தகார வல்லமைகளும் உனக்காக நிற்க முடியாது. அந்த பொல்லாத வல்லமைகளை எல்லாம் நீ சிதறடிப்பாய், துரத்துவாய். அக்கினியின் வல்லமையினாலே நீ மேற்கொள்வாய். உன் ஆண்டவர், உன் குருநாதர், உன்னுடைய எஜமானர் செய்ததை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்கள், அற்புதங்களை செய்ய முடியாது. அசுத்த ஆவிகளை துரத்த முடியாத அதிகாரத்தை கர்த்தர் இனி வரும் நாட்களை உங்களை கொண்டு உறுதிப்படுத்துவார். நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்கள், அற்புதம் நடக்கும். உங்களை சிலர் வியாதிஸ்தர் மேல கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவீங்க, அவர்கள் சுகமாவார்கள். வேதனையோடு உங்கள் இடத்துல வருவார்கள், அவள் வேதனை நீங்க சமாதானம் வரும். அவள் பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணுவீர்கள், அவள் பிரச்சனைகளெல்லாம் மாறும். கர்த்தர் தம்முடைய பாத்திரமாக உன்னை எடுத்து கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. உன்னுடைய எதிரிகளை எல்லாம் நீ சிதறடிக்க போகிறாய். ஆமே. புதிதும் குறுமியமான பற்களாய் உன்னை மாற்றுகிறார். ஒருவேளை நீ மழுங்கி போயிருந்திருக்கலாம், துருப்பிடித்து போயிருக்கலாம், மண்ணுக்குள்ளே கிடந்திருக்கலாம், உடைந்து கிடந்திருக்கலாம், உன்னுடைய அருமை யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம், நீ கீழே மிதியுண்ட மண் பாண்டத்தை போட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை கண்டெடுத்தவர் அவருடைய ரெனோவேஷன் பண்ணுகிறார், உன்னை புதுப்பிக்கிறார், உன்னை உருமாற்றுகிறார். டிஃபார்மேஷன் செய்யும்படியாக, உன்னை எதிரிகளை அழிக்கும்படியாக கர்த்தர் உன்னை புதிதும் குறுமியமான பற்குள்ள ஏந்திரமாக்கிறார். வேதியா இருக்கிற உன்னை ஞானியாய் மாற்றுகிறார், இல்லாதவனாய் இருக்கிற உன்னை உள்ளவனாக மாற்றுகிறார், இழிவான உன்னை பெருமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. பைத்தியம் என்ற எண்ணப்பட்ட உன்னை ஆண்டவர் ஞானியாய் மாற்றுகிறார். ஒரு பெரிய டிரான்ஸ்பார்மேஷனை
கர்த்தர் கொடுத்து உன் எதிரிகளை டிஃபார்மேஷன் பண்ண போகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார், உங்களை பயன்படுத்த போகிறார். தேவன் 2026 ஆண்டு செய்ய போகிறார். எஸ்தர் 7, 9, 10 நீங்க படித்தீங்கன்னா அங்கே வாசிக்கிறோம், அந்த ஆமானை தூக்கிலே போட்டார்கள். எஸ்தர் 7, 5, 6 நீங்க படிச்சீங்கன்னா, பகஞ்சனாகிய துஷ்ட ஆமானை ஜெபத்தினாலும் மன்றாட்டினாலும் எஸ்தர் ராஜா கிட்ட சொல்லி அவனை தூக்கி போட வைத்தார். எஸ்தர் 8:3 பார்க்கிறோம், ஆமான் ஒளிந்தான். ஆமானின் விரோதம் செய்ய யோசித்த யோசனையும் எஸ்தர் பரிகரித்தார். 7, 8 வசனங்களை நீங்க 8ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை படித்தால் அவனை தூக்கில் போட்டார்கள். மொர்துகாய்க்கு செய்யப்பட்ட தூக்கிலே அவனை போட்டார்கள். அவனால் செய்யப்பட்ட யோசனையினாலே அரசாங்க முத்திரை போட்டு சட்டமாக எல்லா இடத்திலும் சொல்லப்பட்ட காரியத்தை திரும்பவும் ஒரு அரசாங்க முத்திரையை போட்டு வேகமான ஒட்டங்கள் மேலே கோவேரி கழுத்தின் மேலே அஞ்சக்காரர்கள் அனுப்பப்பட்டு எந்த சட்டம் எதிராக போடப்பட்டதோ அதே சட்டத்தை கர்த்தர் ஆதரவாக மாற்றும்படியாக அவர் இந்த எஸ்தரை ஒரு டிஃபார்மேஷன் கருவியாக கர்த்தர் எதிரிகள் மேலே பயன்படுத்தினார். யூதனுடைய எதிரிகள் சிதறடிக்கப்பட்டார்கள். அறை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நீங்க மன்றாடி ஜெபிக்கிற ஜெபங்கள் அற்பமானவைகள, உங்க மனவாளனாகிய ராஜாவாகிய அகஸ்வேரு உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு, இன்னும் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும் கேள், செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு மகாராஜா இருக்கிறார். அவர் உனக்காக எதை வேண்டுமானாலும் தேசத்திலேயும் உன் வீட்டிலேயும் உன் பட்டணத்திலேயும் உன் சபையிலேயும் செய்ய அவர் வல்லவராக எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை செய்வார். விசேஷமா உன் சத்துருக்களை அழித்தொழிக்கும் வேலையை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். எஸ்தர் 9:1 நம்ம வாசிக்கும் போது காரியம் மாறுதலாய் முடிந்தது. எதிரிகளுடைய காரியம் ஜெயிக்கவில்லை. எஸ்தர் எதிரிகளுடைய சதியை அவள் முறியடித்து போட்டார். நீங்க எதிரிகளின் சதிகளை முறியடிக்கிற ஒரு வல்லமையான கருவியை மாற்ற போற. நானா எனக்கா நான் அப்படிலாம் செய்ய போறேன்னா செய்ய மாட்டார். புரியுதா? வசனத்தை கேட்கும் போதே சங்குயா அப்படி கேட்டா நீ ராஜாத்தியா மாற மாட்டே. ஆனா துடிப்பா என்று துணிந்து இந்த வசனத்தை விசுவாசித்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை எப்படி மாற்றும் ஆண்டவரே. பல நாட்களில் தோற்றிருந்திருக்கலாம், பலரால நீ மிதிக்கப்பட்டிருக்கலாம், பல அவதூறுகளுக்கு சொந்தக்காரியா மாறி இருக்கலாம், ஒரு கையாளாகாத ஆள் என்று உன்னை தள்ளி வைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குற. என்னைக்குமே எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அங்கே 21 கடைசி வரைக்கும் இருக்கிற வசனங்கள் தான் அந்த புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமா மாற்றுகிற ஒரு ப்ராசஸ். டிஃபார்மேஷன் பண்ணுவீங்க, எதிரிகளை சிதறடித்து போடுவீங்க. இனிமேல் எதிரிக்கு பயப்படாதீங்க, அவன் பூச்சாண்டி காட்டான்னு பயப்படாதீங்க. தாவீது மாதிரி எழுந்து ஒரு தடிவா கொண்டு வரத கல்லில் படுறான்னு சொல்லி ஒரு விட்டான் பாருங்க, ஒரே கல்லில் விழுந்தான். அவன் கொண்டு வந்து பட்டயத்தில் அவன் தலையை வெட்டினான். கர்த்தர் என்றைக்குமே நமக்கு வெப்பன்ஸ் தர்றதில்ல. அவனை நம்மளுக்கு முன்பாக உழ வைப்பார், நம்ம ஏறி அவன் வெப்பன்ஸ்ல அவனை வச்சு நம்மளை வெட்டிடுவோம். என்னைக்குமே உங்களுக்கு எதிராக வருகிற சதி திட்டங்களை, அந்த திட்டங்களை வைத்து அவர்கள் வாயை வைத்து அவர்களை கொன்று போடுவார், அழித்து போடுவார், சிதறடிப்பார். பிசாசு வெட்கப்பட்டு போவான். கர்த்தர் ஜெயத்தை நமக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. 4வது காரியத்தை 3வது காரியத்தை சொல்லிட்டேன், டிஃபார்மேஷன் யுவர் எனிமீஸ். 4வது காரியம் என்னவென்றால் சத்துருவை உடைத்து போடும்படி உன்னை உபயோகப்படுத்துவார். 4வது காரியம் எஸ்ஐ 41:16 சொல்கிறது, you shall be elation and exaltation in the Lord of Israel. Hallelujah. You shall be elation, ELATION, elation and exaltation in the Lord of Israel. அப்ப இந்த elation என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, elation என்பது சொல்ல முடியாத மற்றற்ற மகிழ்ச்சியோடு சேர்ந்த ஒரு உயர்வு என்ற அர்த்தம். ஆமென். எக்ஸால்டேஷன் என்றால் உயர்த்தப்படுதல் என்ற அர்த்தம். இப்போ the profound spiritual joy and the act of lifting God to the highest place of honor in one's life. தமிழ்ல சொல்றேன், ஒருவரின் வாழ்வில் ஆழமான ஆவிக்குரிய மகிழ்ச்சியோடு கர்த்தரை உயர்ந்த மேன்மையான இடத்தில் வைத்து கனம் பண்ணுகிற ஒரு அனுபவத்திலே கர்த்தர் நடத்துவார். அந்த 41:16 நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 41:16 படிங்க. ஏசாயா, அவைகளை தூற்றுவாய், காற்று அவைகளை கொண்டு போய் பறந்து போட்டுமா. அடுத்து சொல்லுமா, இங்க இந்த வசனத்தை கவனிங்க. நீயோ, உன் சத்துரு பறந்து போயிடுவான், பறக்கடிக்க போயிடுவான், காணாம போயிடுவான். ஆனா வேதம் சொல்கிறது, நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அதுதான் you shall be elation and exaltation in the Lord of Israel. Hallelujah. Hallelujah. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து, கர்த்தரை உயர்த்தி களி கூர்ந்து, அந்த களி கூர்ந்த இந்த இலேஷன்ங்கிற வார்த்தைக்கு சில அர்த்தங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ்தர் 8:16 படிங்க.
யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கனமும் களிப்பும் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பு, கனம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததுன்னா இலேஷன். ரைட்டா? அதிக இன்பம் மற்றும் திருப்தி தற்காலிக சந்தோஷம் அல்ல, அதீதி திருப்தி மற்றும் ஆத்மார்த்தமான இன்பம். அல்லேலூயா. என்னங்க? அதீத திருப்தி, ஆத்மார்த்தமான ஒரு இன்பம். இதுதான் இலேஷன். இரண்டாவது, சூழ்நிலைகளை கடந்த நிலை. துன்பங்களுக்கு மத்தியிலையும் மகிழ்ச்சி செழிக்கும், ஏனெனில் கடவுள் தன்னுடன் இருக்கிறார் என்ற அறிவிலிருந்து இது பிறக்கிறது. அல்லேலூயா. ரிப்பீட் பண்ண எனக்கு டைம் இல்லை, வேணா யூடியூப்ல பார்த்துக்கொள்ளுங்க. மூன்றாவது, இது நிலையான மகிழ்ச்சி. இது சீசனுக்கு வந்துட்டு போறதில்ல. டிவி வாங்கினோன்னே சந்தோஷம், அப்புறம் டிவி ரிப்பேர் ஆனோடனே சந்தோஷம் போயிடுச்சு, இல்லை ஒரு மாதம் ஆனோடனே அப்புறம் எதுவும் நடக்கலன்னு சந்தோஷம் போயிடுச்சு. அந்த மாதிரி சந்தோஷம் அல்ல, இது நிலையான மகிழ்ச்சி. அத்திமரம் துளிர்த்தாலும், தொழுவத்தில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், நீங்க ஏன் இல்லாமல் போனாலும் என்ன யோசிங்க, இருக்கும். ஆனாலும் அது மேல நம்பிக்கை விசுவாசம் இல்லை. நான் எதன் மேல வைக்கிறேன்னா, உலக விஷயங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் முழுமையற்றவை, ஆண்டவருடன் உருவ கொள்வதில் மட்டுமே கலப்படமற்ற நிலையான மகிழ்ச்சி இருக்கிறது என்று கருதுகிறோம். பாருங்க, இதுக்கு பேர் தான் இலேஷன். அல்லேலூயா. எதையும் பார்த்து எதையும் பெற்று வருவதல்ல, கர்த்தரோடு உறவாடி கர்த்தருக்குள் நிலையாக, சூழ்நிலைகளுக்கு எதிராக அங்கே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் இலேஷன் சொல்ல. நான்காவதாக, தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி பெருக்கோடு நாம் வாழ்வதுதான் இலேஷன். எப்பொழுது கர்த்தருக்கு நன்றி சொல்லிக் கொண்டு துதித்துக் கொண்டு, யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தால் கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தர் எடுத்தால் கர்த்தருக்கு சோத்திரம். ஆனா வந்த பொண்டாட்டிக்கு தேவனை தூசிச்சு, ஏன் முட்டா பையில சில மனைவிமார் பாருங்க, கணவன் நல்ல வசதியா இருக்கும்போது, மாமா என் மனைவி சொல்றது நான் சொல்றேன், நான் நீங்க சொல்றதுன்னா பாஸ்ட் என்னதான் சொல்லிட்டாரோ, நீங்க உதாரணத்துக்கு சொல்றது கூட வில்லங்கமா போயிடல. அதனால சொல்றேன், மாமா உங்களுக்கு தண்ணி வேணுமா, மாமா உங்களுக்கு தைலம் வேணுமா அப்படிலாம் கேட்பாங்க. என் மனைவி அப்படியெல்லாம் அதையும் உண்மையை சொல்லிடுறேன். பாஸ்ட் ஏதோ நொந்து போன அனுபவத்தை சொல்றாரு போல நினைச்சு அது வேற இந்த நாளில் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனால் வசதி போயிடுச்சுன்னா என்ன என்ன வேணா வா இரு உட்காரு நாயை கூப்பிடுற மாதிரி செய்யறாங்க பாருங்க. அதுக்கு பெயர் தான் என்ன பெயரு? அந்த மாதிரிலாம் இல்லாம எப்பொழுதும் இருந்தாலும் நன்றி, இல்லாவிட்டால் நன்றி. யோபின் மனைவி அந்த முதல்ல சொன்ன அந்த கேரக்டர். ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டுமா? கர்த்தர் கொடுத்தாலும் எடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நன்றியோடு வாழ்கிறார். இதுக்கு பெயர் தான் இலேஷன். ELATION. ஒரு புதிய வார்த்தை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த எக்ஸால்டேஷன் இன் த காட், அதை அடுத்தது நம்ம வாசிக்கிறோம். இந்த எக்ஸால்டேஷன் இன் த காடுக்கு என்ன அடிப்படையான அஸ்திவாரமான தன்மை வேணும்னா, தாழ்மையினாலே, என்னை தாழ்த்துகிறதுனாலே நான் கர்த்தரை உயர்த்துது. அல்லேலூயா. என்னை தாழ்த்துகிற தாவீது ராஜா என்ன பண்ணானா, சாதாரண மனுஷனை போல மேலாடை இல்லாம உடன்படிக்கைப்பட்டிக்கு முன்பாக தன்னை ஆடி தன்னை தாழ்த்தினான். அவன் மனைவி அவனை அவமரியாதை செய்கிறார். தன்னை தாழ்த்துக்கிறதுனால கர்த்தரை உயர்த்தினார். அவன் சொல்றான், என்னடா எல்லாத்துக்கு முன்னால டான்ஸ் போட்ட, என் மானமே போச்சு, நான் ராஜாவின் பிள்ளை, நீ அந்த மெய்ப்பங்கிறது சரியா போச்சு பத்தியா, ட்ரெஸ் கழட்டி டவுசர் கழட்டிட்டு ஆடிட்டு இருக்கிற அப்படின்னு அவன் சொல்லும்போது அவன் சொல்றான், நான் இன்னமும் நீசனும் இன்னமும் அர்ப்பணமா இருக்கிறேன் என்று தன்னை தாழ்த்துகிறார். தன்னை தாழ்த்துகிறதன் மூலியமாக கர்த்தரை உயர்த்துகிற ஒரு அனுபவம் தான் அதுக்கு இருக்கிற அஸ்திவாரம். இரண்டாவது சொல்கிறோம், கிருபையையும் மன்னிப்பையும் நான் உணர வேண்டும். என்னங்க? கிருபையையும் மன்னிப்பையும். பேதுருவை கர்த்தர் மன்னித்தார். அவன் சேவல் கூவும் நேரத்திலெல்லாம் மறுதலிப்பாயின்னு சொன்ன வார்த்தை நினைத்து மனம் கசந்து அவர் அழுவாராம். அவர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அந்த அதிகாலை வேளையில் சேவல் கூவுற சத்தத்தை கேட்டோன்னு கண்ணீர் வடித்து அழுவாராம். கிருபையையும் மன்னிப்பையும் எப்பொழுதும் உணர்கிற ஒரு அனுபவம் இருக்குமானால், இதுதான் கர்த்தரை உயர்த்துவதற்கான சரியான மெத்தட். இந்த ஃபவுண்டேஷன் நமக்கு இருக்கணும். அதுல இருக்கக்கூடிய ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது காரியம், glorifying in the Lord. இரண்டாவது காரியம், எலிவேஷன் என்கிற exalted by the Lord. அதை எலிவேஷன் என்று சொல்லலாம், உயர்நிலை. மூன்றாவது காரியம் என்னவென்றால் எக்ஸால்டேஷன். glorification, எலிவேஷன், எக்ஸால்டேஷன். glorification என்றால் என்ன? glorification in the Lord என்றால் என்ன? தேவனாலே பெருமைப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுதல் என்பது, கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பா என்பது என்னன்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் சொல்கிறார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்கிறார், பூமியில் இருக்கிற பெரியவர்களுக்கு முன்பாக உன் நாமத்தை, பெரிய நாமத்தை உனக்கு நான் கொடுத்தேன்னு சொல்கிறார். அதுதான் கர்த்தருக்குள்ளே உயர்த்தப்படுகிற மேன்மை பாராட்டுகிற ஒரு அனுபவம். இரண்டாவதாக எலிவேஷன், ELEVATION. அப்படின்னு என்ன? எக்ஸால்டட் பை த காட்.
கர்த்தராலே உயர்த்தப்படுகிற அனுபவம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆவிக்குரிய ரீதியிலேயோ அல்லது சூழ்நிலைகளிலேயோ மேன்மை அடைவது. யோசேப்பை ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 32-44 வரைக்கும் வாசிக்கும் போது, யோசேப்புக்கு அவன் கிரீடம் சூடினான், பார்வோனுக்கு அடுத்த ஆளாக அதிபதியாக மாற்றினான். உன்னுடைய உத்தரவில்லாமல் ஒருவனும் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது என்று சொன்னான். முத்திரை மோதிரத்தை அவன் கரத்திலே போட்டான். தெண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லி அவனை முன்பாக சகல ஜனங்களையும் பணியும்படி செய்தான். கர்த்தருக்குள்ளே இப்படி யோசேப்பு, நான் அடிமையாய் வந்தேன், என்னை உயர்த்தினீரே என்று மேன்மை பாராட்டுகிறார். அதே போல தானியேல் 2ஆம் அதிகாரம் 46-48 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, ராஜாக்கு சொப்பனம் மறந்து போயிருச்சு. சொப்பனத்தை சொல்லுங்க எவனுமே சொல்லல. தானியேலுக்கு மட்டும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தானியேல் வந்து சொப்பனத்தை சொன்னோன்னே 46ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆச்சரியமான ஒரு அனுபவம். ஒரு மகா சக்கரவர்த்தி, பல ஆயிரக்கணக்கான நாடுகளிலே மக்களை கொன்றவன், அடிமையாக இந்த தானியேலையும் அழைத்துக் கொண்டவன், தான் அடிமையாய் அழைத்து கொண்டு வந்த தானியேலுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து பணிந்து தானியேலுக்கு தூபம் காட்டி தானியேலை என்ன செய்தானா? பணிந்து கொண்டானா. இதுதான் கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுதல். புறஜாதியா இருக்கிற உயர்ந்த நிலையில் இருக்கிற மக்கள் உங்க கால்களில் விழுகிற ஒரு காலம் வரும். எனக்கு எதிரியாய் என் வீட்டுக்கு அருகில் ஒரு நபர் அடிக்கடி பில்லி சூனிய மந்திரை செய்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் வந்தார், நியூ இயர்ல ஒரு நாள் வந்தார். அப்படியே என் கால் வந்து வந்துட்டார். என்னை விட எங்கள் அப்பாவை விட வயதானவர். என் மனைவி எனக்கு அப்படியே பதறி போச்சு. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, பல நாள் அவர்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருப்பேன். அப்படியே என் காலில் வந்து டபக்குன்னு விழுந்துட்டார். ஐயோ ஐயா விழுகாதீங்கன்னு. அவர் சொல்கிறார், ஐயா என் குடும்பமெல்லாம் பல காரியம் நடந்துச்சு, நீங்கள் ஆசீர்வதிச்சிங்கன்னா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுயா, என்னை ஆசீர்வதிங்க ஐயான்னு சொல்லி ஒரு புறஜாதி மனுஷன் என் காலில் விழுந்து என்னை ஆசீர்வதிக்க சொல்லி கேட்டார். அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும்படி கர்த்தர் உதவி செய்வார். உங்களை எக்ஸால்டேஷன் பண்ணுவார், குளோரிஃபிகேஷன் பண்ணுவார், எலிவேஷன் உயர்ந்த நிலையை அடையும்படி செய்வார், எக்ஸால்டேஷன் பண்ணுவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி பெருமகிழ்ச்சி இருந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர. எஸ்தர் 8:14 சொல்லப்பட்டபடி களிப்பு மகிழ்ச்சியார் சிறுமை கண்டு நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக மகிழ்ப்படுவார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சகரியா 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வாக்குத்தத்தத்தில் இதனுடைய தொடர்ச்சியாக அங்கே வருகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். இதெல்லாம் எப்படி பாஸ்டர் நடக்கும்னா, பாஸ்டர்னாலையும் அல்ல, போஸ்டர்னாலையும் அல்ல, ஆனால் ஆவியானவராலே நடக்கும். நான் ஒரு சபையில் பணத்தினாலும் அல்ல, பொருளினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும்னு பிரசங்கம் பண்ணேன். அந்த சர்ச்சுக்கு இடத்துக்கு சொந்தக்கார ஆள் சண்டை போட்டு என்னை சபையை விட்டு துரத்தி விட்டுட்டார். ஆனால் நான் அப்பவும் சொன்னேன், என்ன பணத்தினாலும் அல்ல, அப்போ பணம் இல்லாமல் எப்படி இந்த சர்ச்சு கட்ட முடியும்னாரு. நான் சொன்னேன், பணம் இல்லாமையே இந்த எதிர்த்தாப்புல சர்ச் எனக்கு கர்த்தர் கட்டுவார்னு சொன்னேன். ஆனால் புதுக்கோட்டையில் சர்ச் எனக்கு கொடுத்தார். ஆரம்ப விசுவாசி இந்த கதை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். இன்னைக்கு இந்த இடத்துல திருச்சி மாவட்டத்தில் பணத்தினாலும் அல்ல, பொருளினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினால தான் இந்த சபையில் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு பார்க்குற இந்த பொருளெல்லாம் பரிசுத்த ஆவியினால தான் தந்தது. பணம் இருந்ததுனால அல்ல, பொருள் இருந்ததுனால அல்ல, பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, ஆவியானவராலே ஆகும். அல்லேலூயா. என்னைக்குமே நான் சொல்றேன் சவால் விட்டு, பணத்தை வச்சு என்னை யாரும் பிளாக்மெயிலே பண்ண முடியாது. தசம்பாகம் தரமாட்டேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்னு என்னை யாரும் மிரட்டவே முடியாது. நான் அதுக்கெல்லாம் பயந்தவனே கிடையாது. என்ன ரொம்ப நாள் பயந்துட்டு இருந்தேன், சபை விட்டு போயிடுவேன்னு மிரட்டுவாங்க. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், நான் வைக்காத ஆளெல்லாம் சபை விட்டு போய் அதை பற்றி கவலைப்படாதுன்னு இருக்கேன். அதனால் இப்போ அதுக்கும் நான் பயப்படுவதில்லை. கர்த்தர் நட்டினால் நான் யாரையும் பிடுங்குவதும் இல்லை, நான் யாரையும் நடுவதும் இல்லை. நடுவதும் அவர் வேலை, பிடுங்குவதும் அவர் வேலை. நான் எதுவும் செய்வதில்லை. அவர்களாக வருவார்கள், அவர்களாக போவார்கள். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற சகோதரர் நேற்றுக்கு அவர் சொன்ன வார்த்தையில் அவர் தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்கிறேன். அவர் சொன்னார், பாஸ்டர் போர்டு எரியல, இங்கே நல்ல போர்டு ஒன்று வைங்க பாஸ்டர். இந்த போர்டை பார்த்து கர்த்தர் அநேகர் இங்கே ஆலயத்துக்கு கொண்டு வருவார், நீங்கள் போர்டு வைங்க. இதை கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை. இங்கே இந்த கட்டடம் பேசும், சுவிசேஷம் சொல்லினாலும் கட்டடம் பேசும், இந்த நேம் போர்டு பேசும், இதை பார்த்து மக்கள் வருவார். அநேகர் இங்கே ஒரு சர்ச் இருக்குது, சிலுவை இருக்குது, இது பெந்தகோஸ்து சர்ச்சான்னு கேட்டு பல பேர் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொண்டு வந்ததுனால தான். யாரும் உங்களை கூட்டிட்டு வரல, ஆவியானவர் உங்களை கொண்டு வந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆகவே தடைகளாக எதிரிகள் எல்லாம் உடைக்கப்பட்டு நீக்கப்பட்டு ஒரு சமாதானமான வாழ்க்கையை கர்த்தர் அடுத்து தரப்போகிறார். சகரியா 4:7 சொல்கிறார், பெரிய பர்வதமே நீ செருபாபேலுக்கு முன் சமபூமி ஆவாய். நான் சொல்லுகிறேன், பெரிய பர்வதமே சுஜில் பாலுக்கு முன் நீ சமபூமி ஆவாய் என்று நான் எழுதும் போது என் பேரை இங்கே எழுதியிருக்கேன், வேணா டைட்டில் பாருங்க. ஆண்டவர் சொன்னா, உன் பேரை போடு, நீ செருபாபேல் எல்லாம் போயாச்சு, அவன்லாம் மறுத்தாச்சு, இப்போ யாருக்கு சொல்றேன்? உனக்கு சொல்றேன், சுஜில் பாலுக்கு முன் சமபூமி ஆவாய். அல்லேலூயா. நல்லா உங்க பேரை அங்கே போட்டுருங்க.
பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். உங்க பேர் அங்க போட்டுட்டு நீங்க சொல்லுங்க, எனக்கு முன்பாக சமபூமியாவாய். கர்த்தர் உங்கள் தடைகளாக எதிரிகளெல்லாம் உடைத்து நீக்கி சமாதானத்தை உண்டாக்குவார். எப்படி தடைகளை உடைப்பார்? புதிதும் கூர்மையான பற்களுள்ள இயந்திரமாக உங்களை கொண்டு அந்த பெரிய பர்வதத்தை உடைத்து அதை பதறு கோப்பாக்கி தூற்றி போடுவார். நீங்க கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டுவீர்கள். 2 சகரியா 4:9 சொல்கிறது, செருபாபேல் அவன் கைகள் அஸ்திபாரம் போடப்பட்டது. அவன் கைகளே, இதை முடிந்த வாசிமா 4:9 வாசி. செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனையின் கர்த்தர் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று அறிவார். எந்த காரியத்தை நீங்க தொடங்கினீங்களோ அந்த காரியத்தை நீங்களே நிறைவேற்றி முடிப்பீங்க. அல்லேலூயா. ஒரு திருமண காரியமா இருக்கலாம், ஒரு கட்டட காரியமா இருக்கலாம், ஒரு தொழிலா இருக்கலாம், ஒருவருடைய வாழ்க்கையா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அது எதுவா இருந்தாலும் சரி, நீங்க துவங்கிட்டு அதை செய்ய முடியல, அது முடிக்க முடியல, நிறைவேற்ற முடியல நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ செய்துட்டு விட்டுடாத. ஆனா நான் என்ன பண்ண, நீ அஸ்திவாரம் போட்டேன், யாரோ கட்டுட்டு நீ சொல்ற இல்ல, உன் கைகளே கட்டி முடிக்கும் என்று கர்த்தர் இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். வேற ஒரு கையை தேடாதீங்க, அரசியல்வாதி கையை தேடாதீங்க, இல்ல வேற ஏதாவது பணக்காரனுடைய கையை தேடாதீங்க. நான் தைரியமாக சொல்லுவேன், ஆலயத்தை கட்டுவதற்கும் இந்த ஊழியத்தை செய்வதற்கும் எந்த மனுஷங்கள்டையும் போய் நான் கையேந்தி இது வரைக்கும் நின்னது கிடையாது. அல்லேலூயா. என் தேவைகளை சொல்லி அவங்க கிட்ட பரிதாபமா பைபிள் இப்படி இருக்க வச்சுட்டு, ஐயா தோத்திரம், ஐயா தோத்திரன்னு கூல கும்பிடு போட்டதும் இல்லை. என் சொந்தக்காரர்கள்லாம் சிலர் ஊழியர் இருக்கிறாங்க, மாசமானா எல்லா சொந்தக்கார வீட்டுக்கு விசிட்டிங் வருவாங்க. அதனால நான் எந்த சொந்த பந்த வீட்டுக்கும் நான் போவதும் இல்லை. சும்மா பார்க்க போனா கூட இவனுக்கு என்னமோ வேணும் போல, வந்துட்டான் போல நினைப்பாங்க. நான் இது வரைக்கும் இந்த ஊழிய ஸ்தலத்தை விட்டு யார் வீட்டுக்கும் போய் என் சபையின் தேவையை சொன்னதும் இல்லை, கையேந்தி பவனாக கையை ஏந்தினதும் இல்லை. உங்ககிட்டையும் நான் அப்படித்தான் தலை நிமிர்ந்து வாழ்கிறேன். நான் கூணனாக அல்ல, தலை குனிந்தவனாக அல்ல, என் தலையை கர்த்தர் நிமிர செய்திருக்கிறார். உங்களையும் கர்த்தர் அப்படியே செய்வார். யோசேப்பின் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும், அது தாழ விழாது. சாப்பாட்டுக்காக யாரடி போய் நிக்க மாட்டேன், என் காரியம் நடக்கணும் நிக்க மாட்டேன், என் புள்ள கல்யாணம் நிக்க மாட்டேன், என் பையனுடைய வேலைக்காக ரெக்கமெண்டுக்கு போய் நிக்க மாட்டேன், என்னுடைய தொழிலுக்காக நிக்க மாட்டேன், என் காரியம் நடக்கணும் நிக்க மாட்டேன். உன் கைகளே அதை நிறைவேற்றும். உன் பையனுக்கு நீ டியூஷன் சொல்லி கொடுத்து உருவாக்குன, அவன் கைகளே அவனை கொண்டு பெரிய போஸ்டுகளை கொண்டு நிறுத்தும். எந்த ரெக்கமெண்டும் வேண்டாம், எந்த ஆளுடைய அதிபதியினுடைய கடிதாசு சிபாரிசு வேண்டாம். கர்த்தரே 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 செய்வார். அது உன்னை கொண்டு ஆரம்பித்ததை உன்னை கொண்டே செய்வார் என்று கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. நான் நல்ல புருஷனா இருப்பேன்னு நினைக்கிறியா? நான் நல்ல மகனா நடப்பேன்னு நினைக்கிறியா? நல்ல தகப்பனான இருப்பேன்னு நினைக்கிறியா? உன்னை கொண்டுதான் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தர் உன்னை கைவிடாம உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? கர்த்தர் சொல்ல, who are you great mountain, before Sujil Paul you shall become a plain. ஆமென். உங்க பேரை போட்டுங்க, பெரிய பர்வதமே நீ யாரு? செருபாபேலுக்கு முன் சமபூமியாவாய். அந்த இடத்துல உங்க பேரை போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எதிராக ஏதாவது மலை மாதிரி பிரச்சனை வந்து நின்னா அந்த மலையை பார்த்து பேசுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் உள்ளவனாகி இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் போய் விழு என்று சொல்ல அது அப்படியே ஆகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நம்முடைய எஜமான், நம்முடைய இரட்சகர் இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. விசுவாசத்தில் வல்லமையாய் தைரியமாக உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் உனக்கு சொல்லியிருக்கிறார். You have laid the foundation of this house, his hands also completed. உன்னை கொண்டு செய்ய தொடங்கினவைகளை நீ போட்ட அஸ்திபாரத்தை நீயே கட்டி முடிப்பாய். இதுதான் தீர்க்க தரிசனமான ஒரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you all. உங்கள் எல்லாருக்கும் 2026ஆம் ஆண்டின் புத்தாண்டின் வாழ்த்துக்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் எல்லைகளையும் உங்கள் வீடுகளையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் அதற்கெல்லாம் ஆமேன்னு சொல்லி நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் உங்களை மனதார நான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னாகமம் 6:24-25 படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.
யூதா 24:25 படி வலுவாதபடி நம்ம காக்கிறவரும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்ம நிறுத்த வலிமையுள்ளவரும் தாம் ஒருவரும் ஞானமுள்ளவராக அவருக்கு எல்லா விதமான மகிமையும் கனமும் உண்டாயிருப்பதாக. 1 யோவான் 2 பிரகாரமாக பிரியமானவனின் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. பிலிப்பியர் 4:19 படி என் தேவன் தம்முடைய மகிமையான ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையான ஐஸ்வரியத்தினாலே நிறைவாக்குவாராக. ஏசாயா 58:11 பிரகாரம் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவாராக. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரொற்றை போலவும் இருப்பாயாக. ஏசாயா 60:1 பிரகாரம் எழும்பி பிரகாசம் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:18 படி உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஏசாயா 60:20 படி இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைந்து போவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் நித்திய மகிமையுமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். மத்தேயு 28:20 படி இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களோடு இருப்பாராக. ஏசாயா 54:10 பிரகாரம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை வாளாக்காமல் கர்த்தர் தலையாக்குவாராக, உன்னை கீழாக்காமல் கர்த்தர் மேலாக்குவாராக. சின்னவன் 1000 சிறியவன் 10,000 பெருகுவானாக. உங்களில் ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரை துரத்துவார்களாக. பயப்படாத சிறுமந்தியே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க உன் பிதா பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன் எல்லைகளை விஸ்தாரப்படுத்தி தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடி காத்து கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியினால் நிறுத்தி உன்னை ஆசீர்வதித்து உன் சகோதரனுக்குள்ளே உன் தலையை உயர்த்தி கனம் பண்ணி உன்னை மகிமைப்படுத்துவாராக. உன் சத்துருக்கு எதிராக ஒரு பந்தி உனக்கு ஆயத்தமாக்கப்பட்டு உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுவதாக. உன் பாத்திரம் நிரம்பி வழிவதாக. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்வதாக. நீ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருந்து கலிகுற கடவாய். அல்லேலூயா. அவர் உன்னை ஏந்துவார், அவர் உன்னை சுமப்பார், அவர் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. முதிர் வயது நரம்பெயரும் உழவனாகும் வரைக்கும் அப்படி செய்து வருவார். அல்லேலூயா. சிறுமையை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் கர்த்தர் உன்னை சரியாய் மகிழ்ச்சியாக்குவார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாய பரிசுத்தருக்குள்ளே நீ மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே உனக்கு ஒத்தாசி வரும் பர்வதமும் உனக்கு நன்மை செய்யக்கூடிய கரத்தை உடையவராக இருந்து தயவு செய்யும் கரமாக நெகேமியாவோடு கொடுத்த கரம் உன்னோடு கொடுத்து நடத்துவதாக. நீ இடிக்கப்பட்ட இடங்களை கட்டுகிறவன் என்று நீ பெயர் பெறுவாய். பாலான இடங்களை கட்டுகிறவன் என்று பெயர் பெறுவாய். இடிக்கப்பட்ட இடங்களை அடைக்கிறவன் என்று, திறப்பானதை அடைக்கிறவன் என்று நீ பெயர் பெறுவாயாக. அல்லேலூயா. உன்னோடு கூட கர்த்தர் இருந்து பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீ ஆசீர்வதிப்பாராக. என் குமாரனாகிய நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. என் குமார்த்தியாகிய நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ மேன்மேலும் பலப்படுவாய். பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம பந்தி ஆராதனைக்குள்ளாய் கடந்து போகிறோம். ஒரு பாடலை நம்ம பாடி அதுக்கப்புறம்